ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா வண்டி எடுத்துட்டு போறான் அப்படின்னு பாக்குறீங்களா? எங்கேயும் இல்லை, சும்மா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போலான்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்துட்டு வரேன். எங்க போறேன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பேக்கரிஸ்ல போயிட்டு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்புறம் எல்லாம் மதுரை மக்கள்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஆகஸ்ட் 8 மதுரையில திருவிழா கொண்டாட போறாங்க. மாமதுரை ஃபெஸ்டிவல் விழா வரப்போகுது. ஸோ எல்லாம் ஜாலியா போயிட்டு கலந்துக்கோங்க. நானும் வரேங்க. கிளைமேட் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் இப்ப கிளம்பியே வெளியில வந்தேன். ஸோ வாங்க போலாம் அப்படியே. சில்லுன்னு கிளைமேட் இருக்கும்போது நீங்க என்ன சாப்பிடணும் இல்லை என்ன குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு சில்லுன்னு இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அப்புறம் வடை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கிளைமேட்டுக்கு இதமாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, என்ன பிடிக்கும் இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே மனசில் நல்ல நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையோட பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமே நம்பிக்கை இல்லாமல் பண்ணாதீங்க. நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போதோ உங்களுக்கு இந்த எப்படி இருந்தாலும் ஃபெயிலியர் வரத்தான் செய்யும். ஃபெயிலியர் வந்தால் தான் நீங்கள் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபெயிலியர் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத பற்றி யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கடுத்து அதை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி பாருங்கள். மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத பற்றி யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கடுத்து அதை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி பாருங்கள். உங்களுக்கு அப்புறம் இன்னும் ஆக்சுவலாக நான் ஏன் யூடியூப் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. சரி, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஆக்சுவலாக டெய்லியுமே நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம், அது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் நம்மளே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன் நம்ம ட்ராவல் பிளாக் போடக்கூடாது? இப்போ சின்ன சின்னதாக இங்கே அங்கேன்னு சுற்றிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனோடனே அடுத்து எங்கேயாவது டூர் போகிறதோ இல்லை புது புது இடங்கள்லாம் பார்க்குறதோ. இப்போ நிறைய பேர் மதுரைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களால வர முடியல. என்ன பண்ண, அவங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம ரொம்ப மனசு உடஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வழி இல்லாமல் உட்காந்துருக்கும் போது, இல்லை நடந்தோ இல்லை ட்ராவல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல முருகன் இருப்பார். முருகன் உங்களுக்கு துணையாக எப்பயுமே இருப்பார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த அளவுக்கு மாறினதுக்கு எல்லாத்துக்குமே முருகன் தான் காரணம். எனக்கு இது எப்படி ஞாபகம் இருந்துச்சுன்னா, முன்னாடி இப்போ ஒரு வேன்ல பாத்தீங்களா பின்னாடி முருகன் இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கும் மனக்குழப்பம், கஷ்டங்கள், அப்புறம் கோபம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து யோசிப்பேன் என்ன பண்றது அப்படின்னு. இப்ப கூட அப்படிதான் யோசிச்சுட்டே வந்தேன். பார்த்தா முன்னாடியே அவர் இருக்காரு. ஸோ அதனால இதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க ஜாலியா உங்க லைஃப்ல அடுத்து என்ன பண்ணணுமோ அது பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்து அதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான வழியை பார்த்துட்டு இருங்க. கவலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவலையிலேயே இருக்காதீங்க. உங்க லைஃப் எப்படி ஜாலியா கொண்டு போக முடியுமோ அப்படி எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா வருது அப்படின்னா வேற எதுலையாவது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
உங்களுக்கு காசு தான் பிரச்சனை, காசு தான் இல்லை அப்படின்றப்போ அந்த காசை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இப்போ நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பாருங்க. எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலுமே வந்து மனசுல நல்ல நம்பிக்கை வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நம்ம பண்ண போறோம், இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்பிக்கையோட பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமே நம்பிக்கை இல்லாம பண்ணாதீங்க. நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போதோ உங்களுக்கு இந்த எப்படி இருந்தாலும் ஃபெயிலியர் வரத்தான் செய்யும். ஃபெயிலியர் வந்தாதான் நீங்க கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபெயிலியர் பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க எங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு அதுக்கடுத்து அதை எப்படி கரெக்டா எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத பத்தி பாருங்க. நம்மளே ஆட்டங்காட விட்டாரு ஆட்டோக்காரரு. எங்க அம்மா எப்பயுமே சொல்றது என்னன்னா, காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு ஃபோன்லாம் எதுவும் பார்க்காம குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு உன்னோட வேலை என்னவோ அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இருக்கணும் எப்பயுமே. நம்ம காலையிலே எடுத்த உடனே போனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல யாராவது ஒருத்தவங்க சேடா ஏதாவது நியூஸோ இல்லை ஏதாவது தப்பானதோ அந்த மாதிரி நீங்க டே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு அந்த டேவே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். உங்களால அது அவ்வளோ சீக்கிரமா என்னடா காலையிலே எப்படி ஆறுது. ஸோ அதனால காலையில நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேலையோ அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு தான் நம்ம அடுத்ததுக்கே போகணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம நம்மளோட திங்கிங்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசளவுல எமோஷனல் அளவுல நல்லா போல்டா இருக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிளம்பி வந்தோம்ல எங்க வீட்டுல இருந்து, இதுவே ஒரு 30-40 வருஷத்துக்கு இது ஃபுல்லாவே காடாதான் இருந்துச்சா. இந்த மதுரையில பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் தான் எண்டா. இதுக்கடுத்து எந்த ஊருமே அவ்வளவா கிடையாதான், யாருக்குமே தெரியாது. இப்ப கூட மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல நிலையூர் எங்க இருக்கு, கைத்தறி நகர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கைத்தறி நகர்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இங்க எல்லாருமே நெசவு நெய்றவங்க தான் இருப்பாங்க. இந்த சேலை செஞ்சு தருவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. சௌராஷ்டிரியன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க இங்க. உங்களுக்கு நெசவுன்னா என்னன்னு தெரியலன்னா நான் அடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். அது என்ன பண்றாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் என்ன ப்ராசஸ் நெசவு பண்றது அதெல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் நம்ம சேனல்ல போடுறேன். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் போகுது. மறக்காம நீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.